Hello and welcome back YouTube. This is your Pro Street Biker here from Coimbatore. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட GoProக்கு ஒரு மேண்டட்ரியான ஆக்சசரிஸ் 3 வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போது இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ மொத்தமாக நான் 3 ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். 3மே வந்து அமேசானில் ஒரே நாள் ஆர்டர் போட்டது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ், அதாவது பின்னாடி ஸ்க்ரீனுக்கும் முன்னாடி லென்ஸுக்கும் லென்ஸ் ப்ரொடெக்டர் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கேன், டெம்பர்ட் கிளாஸ். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஈவோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதுலேயே நிறையா கிளாஸ் இருக்குது, கிளாஸ் 10 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் U3 V30 அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஈவோ ப்ளஸ், சாம்சங் ஈவோன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதில் வந்து சாம்சங் ஈவோ ப்ளஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஸ்மார்ட் ஃபோன், கேமரா, ஆக்ஷன் கேம், ட்ரோன், ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற மெமரி கார்டு தான் இது. ஸோ இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் நான். இதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 120 GB வாங்கியிருக்கேன். ஏன்னா 32 GB வந்து எனக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் இருக்க முடியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு 120 GB மெமரி கார்டு தேவைப்படும். அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோவுக்காக சேஃப்டிக்கு சிலிக்கான் கேஸ்னு வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹவுசிங்கும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து சிலிக்கான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவல் விரிச்சிருக்கேன், அதுக்கு மேலே கேமரா வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்படி திருப்பி வைக்கும்போது மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டும்போது பின்னாடி லென்ஸ் வந்து கீழே தான் படும். ஸோ அதனால் ஒரு டவல் விரிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்கிற டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். வந்து நம்ம ட்ரை வைப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இந்த வெட் வைப்பில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கும், அதை அப்படியே இந்த ட்ரை வைப் வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நான் ஃபேனில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபேன் ட்ரெஸ் வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபுல்லாக வைப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ 1-2 டஸ்ட் வந்து இதில் உட்காந்துரும். அப்புறம் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு லேயர் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே இது மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை ஃபுல்லாக. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கையோட உடனே எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு வெளியே வரும்போது அந்த கம்மெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால் உடனே ஏதாவது ஏர் பபிள் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உடனே கையோட டக்குன்னு எடுத்து மறுபடியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெம்பர் கிளாஸ் ஒட்டியாச்சு, அடுத்து வந்து மெமரி கார்டு போட்டு பார்த்துடலாம். ஒரு வழியாக போராடி மெமரி கார்டும் கார்டு அடாப்டர் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் 120 GB மெமரி கார்டு போட்டாச்சு. ஸோ ஆன் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸ் வீடியோ எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ 4 hours and 37 minutes காட்டுது. என்ன ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p 60 frames per second சூப்பர் வியூ லென்ஸ் மோடில். அடுத்து மூணாவது ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலிக்கான் கேஸ், இல்லை சிலிக்கான் பவுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எதுக்காக வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் தெரியாமல் கேமரா எங்கேயாச்சும் தவறி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம கேமராக்கு இம்பாக்ட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த சிலிக்கான் கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹவுசிங்கும் இருக்குது, நீங்கள் வேணுன்னா அது கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஆஃபரில் ரொம்ப கம்மியாக கிடச்சிது, அதனால் நான் இதே வாங்கிட்டேன். ஓகே, ஸோ இது எப்படி போடணுன்னா, பின்னாடி இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், அது வந்து ஸ்க்ரீனுக்காக இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் கேமராவை அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த கேஸை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி உள்ள கேமரா இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம கேஸும் போட்டாச்சு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ motovlogging செட்டப் எப்படின்னு தான். ஸோ இது வந்து நான் சின் மவுண்ட் பண்ணியிருக்கேன். சின் மவுண்ட் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி முன்னாடி என்னோட ஈகேன் ஹெச்னைரா கேமரா இப்படி தான் வச்சுருந்தேன் நான். இங்கே வந்து இந்த ஹெல்மெட்டில் இங்கே ஒரு சின்ன ஹோல் ட்ரில் பண்ணிக்கிட்டேன். ஹோல் ட்ரில் பண்ணி உள்ளே ஒரு நட் இன்செர்ட் பண்ணி இந்த ட்ரைபாடோட மவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே டைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் அப்படியே மவுண்ட்டை கனெக்ட் பண்ணி கோப்ரோவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் கோப்ரோவை சின் மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு சின் மவுண்ட், ஸ்ட்ராப் மவுண்ட் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன். இதை கழட்டிடுவேன், ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து என்னோடய கேமரா செட்டப். அப்புறம் வந்து ஆடியோ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட வந்து இந்த விமோட்டோ V6ன்னு சொல்லிட்டு ப்ளூடூத் இன்டர்காம் இருக்குது. இது வந்து நான் வந்து சதீஷ் ப்ரோக்கிட்டேருந்து வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே வந்து இந்த இடத்துல வந்துட்டு தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மைக், இந்த ப்ளூடூத் இன்டர்காமோட மைக் இது. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்துட்டு இந்த மைக்கில் தான் வந்துட்டு நான் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஆடியோ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னோடய ஃபோனில் வந்து என்ன ஆப்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூடூத் வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் ஆப் ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும்.
ஸோ இப்படி தான் இருக்கும். 2 சைடு வந்துட்டு உங்களுக்கு அந்த பார் இருக்கும். அப்புறம் நடுவில் ரெக்கார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கீழே தரேன். நிறையா ஆப்ஸ் பார்த்தேன், ப்ளூடூத் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்ஸ் நிறைய நான் பார்த்தேன். பட் இதுதான் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. மற்ற எல்லாமே வந்து ப்ளூடூத்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்துட்டு ஒரு 80 to 90% ஆஃப் த டைம்ஸ் இது கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிடுது. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய vlogging செட்டப் வந்து இந்த செட்டப்பில் தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ வந்து சின் மவுண்ட்டில் கோப்ரோ மவுண்ட் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து என்னோடய ப்ளூடூத்தில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மோட்டோ vlogging செட்டப். ஸோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மோட்டோ vlogging செட்டப் இது தான். ஸோ ஆடியோ வந்து நான் என்னோடய ப்ளூடூத் இன்டர்காம் வழியாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு மைக் அடாப்டர் வாங்கிட்டேன்னா அதில் நான் vlog பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நான் vlog பண்ண போகிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய்.